கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நிபந்தனைகளோடு கூடிய வாக்குத்தத்தத்தை மோசே மூலம் கற்றுத் தருகிறார். நாம் அவருடைய சத்தத்தை அனுதினமும் அவருடைய வேதத்தின் மூலம் கேட்போம். வசனம் நம்மோடு பேசும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவோம். ஆண்டவர் விரும்புகிற உண்மையான வாழ்க்கை வாழ்வோம். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை நாங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் பற்றி கொள்ளும் போது ஆண்டவரே எந்த ஆண்டவரே பாவ சாப ரோகம் எங்களை தாக்காதபடி பாதுகாத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றவர் எங்களை வழி நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். இந்த கரத்தில் பூர்ணமாய் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.